உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா, நீ அழுதுட்டு இருக்கியா? இல்லையே. நீ மோகனை லவ் பண்ற விஷயத்த நீ மோகன் கிட்ட சொல்ற வரைக்கும் அந்த தாமினி நம்ம ரெண்டு பேரையும் இப்படிதான் அழ வச்சுட்டே இருப்பா. ஒருவேளை அவளுக்கு மோகனோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ பாரு, அவ மோகனை கூட இப்படிதான் அழ வச்சுட்டே இருப்பா. நீ முதல்ல போய் மோகன் கிட்ட சொல்லு, போய் சொல்லு. இல்ல 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 குஷி, இந்த நேரத்துல பிரச்சனை என்ன பத்தி கிடையாது. இப்ப ரொம்ப முக்கியமே நீ இந்த வீட்ல இருக்கணும். நான் இருக்க இல்லன்றது இல்ல. அதனால குஷி, நேத்து நான் உன்கிட்ட எப்படி சொன்னனோ அப்படியே நீ பண்ணணும். ஒரு சின்ன தப்ப கூட நடக்க கூடாது குஷி. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? இத குடி. தன்னை தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களை சந்தோஷமா வைக்கிறத உன்னை பார்த்துதான் கத்துக்கணும். உன் பேரு ராதா, ஆனா உன்னோட காதல்ல மீராவோட பக்தி இருக்கு. எல்லாத்தையுமே நீ கொடுத்துட்ட, ஆனா பதிலுக்கு உனக்கு எதுவுமே தேவையில்லைல்ல. உன்னோட மோகன் இப்ப வேற ஒருத்திக்கு சொந்தமாக போறாரு. இந்த நேரத்துல நீ உன்னை பத்தி யோசிக்காம குஷியை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்க. உன்னோட இந்த குணம்தான் குஷிக்கு உன்னை அம்மா வாக்குது ராதா. ஒரு தாய் மட்டும் தானே தன்னை பத்தி யோசிக்காம தன்னோட குழந்தைங்களை பத்தி முதல்ல யோசிப்பாங்க. இங்க பாருங்க கடவுளே, இப்போ நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும். நெல்லு சடங்கு எப்படி ராதா கையால நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ இந்த நலங்கு கூட இவங்க ரெண்டு பேருக்கும் தான் நடக்கணும். தாமினி, உன்னால ஒரு நேரத்துல ஒரே ஒரு பிளான் தான் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நீ பயங்கரமான ஆளுதான். குதிரை மாதிரி ஒரே ஸ்டெச்ல ஜம்ப் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் அந்த சுண்டலி உன்னை அம்மானு கூப்பிட்டு தானே ஆகணும். அவ மட்டும் உன்னை அம்மானு கூப்பிட்டுட்டான்னு வெயி, அதுக்கப்புறம் எல்லாமே நீதான். ஆனா ஒருவேளை அவ உன்னை அம்மானு கூப்பிடலன்னு வெயி, அப்புறம் அவளுக்கு தான் கஷ்டம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.